ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுண்ட வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு சுண்ட வத்தல் வாங்கி எண்ணெயில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயமும் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பூண்டு நச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன தேங்காய் முடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். மிளகாப்பொடியும் மல்லிப்பொடியும் சேர்ந்து கலந்து அரைச்சிருப்போம் இல்லையா குழம்புக்குன்னு, அந்த குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் நம்ம ஒரு மசாலா அரைச்சி ஊற்றுவோம். அதுக்கு தனியாக கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் சோம்பையும் வெந்தயத்தையும் முதல்ல போட்டு பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பூடை அதில் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடை நறுக்கி போடாமல் இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா குழம்புல ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் ஓரளவு நல்லா செவக்கட்டும் அந்த பூண்டு. பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகா பூண்டு நல்லா செவக்க ஆரம்பிச்சோன்னே வெங்காயத்தை அதில் நல்லா சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் போடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதில் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய துண்டமாக அதில் வெட்டி நம்ம சேர்க்கணும். இல்லைன்னா அது அப்படியே ரொம்ப குழஞ்சி போயிடும். பெருசாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் இஞ்சி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி அதில் சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சுண்ட வத்தல் குழம்பு தானே வைக்க போகிறோம். உப்பு நல்லா சேர்த்துட்டோம்னா இப்போவே மசிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தேவையான அளவு கல் உப்பை நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா தக்காளியோடு சேர்த்து மசியை வதக்கி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வேக ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ நம்ம இதில் மஞ்சள் பொடியும் இந்த குழம்பு தூளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்குவோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம குழம்புத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதை நம்ம கரைச்சி இதில் விட்டுக்குவோம். நல்லா அந்த பொடியெல்லாம் லேசாக அந்த எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளிக்கரைசல் அதில் விட்டுக்கலாம். இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு சூரில் பிடிக்காத அளவுக்கு பார்க்கணும். இப்போ நம்ம அந்த புளிக்கரைசலை அதில் விட்டுக்குவோம். பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோமோ அதில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டால் போதுமானது. புளிக்கரைசலுக்கு அந்த அளவுக்கு நம்ம விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வேறு அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதனால் குழம்பு கொஞ்சம் கெட்டிமமாக இருந்தால் தான் வத்த குழம்பு நல்லாயிருக்கும். புளிக்கரைசல் விட்டோன்னே இந்த அளவுக்கு கொதி வரையில் நம்ம அதில் கருவேப்பிலையை கழுவிட்டு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான இந்த மசாலாவை அரைச்சி விட்டுக்கலாம். சுண்ட வத்தலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அது மருத்துவ குணம் உடையது. என்னன்னு கேட்டிங்கன்னா வகுத்தில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய தன்மை உள்ளது. அதில் லேசாக கசப்பு தன்மை இருக்கும். குழந்தைகளுக்கு அதை கொடுத்தா சாப்பிடாதுங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம குழம்புல போட்டு அதை அந்த சாரை அதில் இறக்கிட்டோன்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த வகுத்துக்கடுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுண்டவத்தலை வறுத்துட்டு சுடு சாதத்தில் தயிர் ஊற்றி அல்லது மோர் ஊற்றி இந்த சுண்டவத்தலை வச்சு சாப்பிடுவாங்க. அது வயிற்று புண்ணு ஆற்றி வயிற்றை சீர்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பகுதி வயிற்று பூச்சி இதில் இருக்குது அப்படின்னா நம்ம சுண்டவத்தை குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கசகசா சோம்பு இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு குழம்பு கூட தேவை அப்படின்னா அதில் 2 ஸ்பூனு பொட்டுக்கடலை விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வீட்டுக்கு தான் வைக்கிறோன்னா பொட்டுக்கடலை தேவையில்லை. அதாவது பந்திக்கு வைக்கிறோம், விருந்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதில் லேசாக பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சிட்டு அதில் ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும். அதனால தான் பொட்டுக்கடலை போடுறது. பொட்டுக்கடலை போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா குழம்புலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் விட்டுக்குவோம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். அந்த மிக்சி ஜாரு கழுவி விடுற அளவுக்கு இருந்தால் தண்ணி போதுமானது. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம அலசி ஊற்றினா போதும். தேங்காய் நம்ம ஊற்றினோன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் உள்ள அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே தேவைன்னா நீங்கள்
அந்த சுண்டை வத்தலையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அதில் சேர்க்குற மசாலாக்களையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 பேருக்கு சேர்த்து செய்யணும் அப்படின்னா இதுலையே நீங்கள் இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டவத்தில், அது அப்படியே இதில் போடக்கூடாது. அப்படியே போட்டோன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது தூக்கி எட்டி வச்சுருங்க. இப்போ நம்ம அதை என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உரலில், கல் உரலாக இருந்தாலும் சரி இல்லைன்னா மர உரலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உள்ள உரலில் நம்ம இதை நல்லா போட்டுட்டு தட்டி விட்டு பொடி மாதிரி நம்ம அதில் போட்டுக்கணும். அப்போ தான் குழந்தைங்க எடுத்து சாதத்தோடய பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. இப்போ அதை தட்டிட்டு பார்ப்போம். இப்போ இதை தட்டியாச்சு. நீங்கள் அதை எண்ணெயில் போட்டு வறுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். அதனால் நம்ம உரலில் போட்டு தட்டும்போது இந்த மாதிரி நமக்கு மையாக நுணுங்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம அப்படியே அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்க வச்சுருவோம். அப்படியே நல்லா கொதிச்சிடட்டும். கொதிச்சுனா தான் அதோட கசப்பு தன்மை அந்த குழம்புல அப்படியே இறங்கும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரியட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். குழம்புல பார்த்தீங்கன்னா அந்த சுண்டவத்தெல்லாம், நம்ம நொறுக்கி போட்ட சுண்டவத்தெல்லாம் நல்லா சேர்ந்து வெந்து அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட பரிமாறிக்கிறலாம். நல்லா கமகமான வாசமாக இருக்குது, நல்லா கெட்டிமமாகவும் இருக்குது. இந்த மாதிரி கெட்டிமமாக வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் அப்புறம் அப்படியே ஒரு பவுலில் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சுவையான சுண்டவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ.